பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் வெளியான மத்திய அரசின் பட்ஜெட் தாக்குதல் தமிழக மக்களுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. தமிழக முதலமைச்சர் இது குறித்து கூறுகையில், அரசியல் சுயலாபத்திற்காக குறிப்பிட்ட மாநிலங்களுக்கு மட்டும் நிதி வழங்கியிருப்பதாகவும், மதவாத அரசியலுக்கு எதிராக தமிழக மக்கள் செயல்படக்கூடிய காரணத்தினாலும் தமிழகத்தின் மீது வன்மத்தை கக்கியிருப்பதாக குற்றம் சாட்டினார். மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் கூறுகையில், பாஜக தனது நாற்காலியை காப்பாற்றிக் கொள்ளும் வகையில் பட்ஜெட் தாக்குதல் செய்யப்பட்டுள்ளதாகவும், மாறாக தன்னுடைய கூட்டாளிகளுக்கு நன்மை பயக்கும் வழியில் பட்ஜெட் தாக்கல் செய்துள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறுகையில், இந்த பட்ஜெட் தாக்கல் தமிழகத்தின் மீது மத்திய அரசுக்கு உள்ள காழ்ப்புணர்ச்சியை காட்டுவதாகவும் குற்றம் சாட்டினார். சீமான் அவர்கள் கூறுகையில், இந்த நிதி அறிக்கை பாஜக அரசின் வீழ்ச்சியின் தொடக்கம் என குற்றம் சாட்டினார்.